Hi folks, this is Uge. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்கி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பட் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மித்தாலஜி அதை ஒட்டி வகை படம் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் அதோட ஜிஸ்ட் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ கல்கி அது வந்து கல்கி அப்படின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட 10வது அவதாரம், தசாவதாரத்தில் 10வது அவதாரம், அதுதான் வந்து கல்கி அப்படிம்பாங்க. அந்த அவதாரம் எப்போ எடுப்பாங்கன்னா கலியுகத்தில் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ கலியுகத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு கேரக்டரை பற்றி வந்து சொல்லியிருக்கேன், அஸ்வத்தமன் வந்து யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியோட பையன். அவருக்கு வந்து குழந்தையே கிடையாது. ஸோ அவருக்கு வந்து சிவபெருமான்கிட்ட வர இருந்து சிவபெருமான் மூலமாக பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தமன். ஸோ கிட்டத்தட்ட சிவனுக்கு என்ன ஒரு சக்திக்கோ கிட்டத்தட்ட அதே அளவு கடவுள் மாதிரி அஸ்வத்தமன் அப்படின்றவங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி வந்து உயரத்தில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து குருஷேத்திர போரில் வந்து அவர் வந்து பாண்டவருடைய வம்சாவளி எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவார். ஒரு சிசு மட்டும் இருக்கும், கருவாக இருக்கும். அந்த கருவில் இருக்க சிசுவையும் வந்து அவர் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டு கொண்டுடுவார். அதனால கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாபம் விட்டுடுவாங்க. நீ வந்து சாவுக்காக ஏங்குவ, உன்னுடைய உடம்புல உள்ள சக்தியெல்லாம் வந்து ஃபுல்லாக காலியாகிட்டு எல்லாமே தோல்லாம் அப்படியே உழன்று போய் நீ வந்து அந்த சாவுக்காக ஏங்குவ அப்படின்ற மாதிரி வந்து சாபம் விட்டுடுவாங்க. அதனால இப்போ வரைக்குமே அந்த அஸ்வத்தமன் கேரக்டர் வந்து உயிரோட கதை வந்து பேசப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம். ஸோ கலியுகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு யுகம் தான் கலியுகம். ஸோ ஏன் அதை கலியுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னா, கலியுகத்தில் வந்து மன்னர்களே வந்து மக்களோட பணத்தை சுரண்டுவாங்க. ஆட்சி வந்து மன்னர்களால் வந்து நடத்தப்படாது, வணிகர்களால் பிஸ்னஸ் மேனால வந்து நடத்தப்படும். அதுக்கப்புறமேட்டு மக்கள் எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொண்டாட்டிங்க யாருமே புருஷன் பேச்சை கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாமே அவங்கவுங்க புருஷன் பொண்டாட்டி இல்லாமல் அடுத்தவங்க புருஷன் பொண்டாட்டி மேலே வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து கலியுகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கலிங்கிறது ஒரு பர்சனோட பேர். ஸோ அந்த அவங்க வந்து எப்போ இருந்தாலும் அந்த டைமில் என்னதான் வந்து கலியுகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏன் அந்த கலியுகம், அந்த கலிங்கிறதுக்கு வந்து அப்படி ஒரு பேட் நேம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கொள்ளு பாட்டியோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதர்மம், பொய். அவங்களுடைய தாத்தா பேர் அதர்மம், பாட்டி பேர் கொள்ளுப்பாட்டி பேர் வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மித்தியானா பொய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்க தாத்தா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேராசை, மாயை, அவங்க தாத்தா பாட்டியோட பேர். அவங்க அப்பா அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோதம், இம்சோ. ஸோ இம்சை, இது எல்லா குணங்களும் சேர்ந்து இவங்க வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் வந்து களி அப்படின்ற மாதிரி. அதாவது கோதத்துக்கும் இம்சைக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து களி. ஸோ இந்த 5 கேட்டகரியுமே வந்து அந்த ஒரு களின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து இருக்கு. அதனால அவங்க அந்த களியோட டைம் லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன், கொலை இது எல்லாமே நடக்கும். இது எல்லாத்துக்குமே அந்த களின்ற பர்சன் தான் வந்து ரீசனாக இருப்பாரு. ஸோ அவங்க கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக விஷ்ணு பெருமாள் எடுக்க அவதாரம் தான் கல்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் இதெல்லாம் தெரியாம படம் பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். பட் இதெல்லாம் தெரிஞ்சு பார்க்கும்போது அந்த கனெக்டிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கல்கி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமல், பசுபதி, இன்னும் பல பேர் நடித்து, இவங்க மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து அதுவே ஒரு தனி லிஸ்ட்டு போகும். ஸோ இவங்க எல்லாமே நடித்து இந்த படத்தை வந்து நாக் அஸ்வின் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, சந்தோஷ் நாராயண் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. நாக் அஸ்வின் ஆல்ரெடி தெலுங்குல வந்து 2-3 படம் எடுத்திருக்காரு. நமக்கு ரொம்ப பரிச்சயமான படம் எப்படி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி, கீர்த்தி சுரேஷ் நடித்து அந்த சாவித்திரியோட பயோபிக்குள்ள அந்த படத்தை வந்து எடுத்தவர். ஸோ அவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டராக தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து ஒரு 4000 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. விச் மீன்ஸ் வந்து படம் வந்து ஒரு ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட படம் தான். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குண்டூசி கூட இப்போ இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக காட்டணும். அது வந்து லாஜிக்காகவும் இருக்கணும், மக்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். பட் அந்த வேலையை வந்து ரொம்ப அழகாக பண்ணிக்காது. ஒரு இடத்துல கூட வந்து நமக்கு வந்து இல்லாஜிக்கலா இல்லை நமக்கு வந்து ஒரு சில விஷயம் ஒட்டாதும்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து எடுத்துக்காங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து 90% கிராஃபிக்ஸ் தான். பட் கொஞ்சம் கூட பிசுகு தட்டாமல் நமக்கு எங்கேயுமே வந்து இது கிராஃபிக்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு வந்து படத்தை வந்து சிஜி ஒர்க் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த படம் பார்க்கும்போது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்மளை வந்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு அப்புறமேட்டு
டெக்னாலஜிலாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும். இவ்வளோ அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி என்னதான் இருந்தாலுமே இயற்கையை நம்ம காப்பாற்றலைன்னா நமக்கு அழிவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே விஷுவல் மூலமாக நமக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் பூலாம் அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஒரு பூ மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அதை பார்க்கும்போது அவங்க வந்து பிரமிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மழையை பெஞ்ச வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க. ஸோ என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலுமே இயற்கை நம்ம காப்பாற்றலைன்னா நமக்கு வந்து அழிவை வந்து கன்ஃபார்ம்டுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து ரொம்ப அழகாக டேரக்டர் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸு. ஸோ ஃபைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. ஃபைட் எல்லாமே வந்து அப்போ உள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சண்டை போகிற மாதிரி இருக்கும். யார் அடித்தாலுமே ஒரு 40 அடி 50 அடி தள்ளி போய் உழுவுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோடு வந்து எடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். இது ஸ்பாயிலர் கிடையாது, ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து பிரபாஸ் வந்து ஒரு ரோபாட்டிக் ரோபோட்டை வச்சு சண்டை போடுவாங்க. இதுவும் ட்ரெய்லரில் வந்துருக்கு. ஸோ அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி என்ன தான் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருந்தாலும் அவதார் பார்த்துருந்தாலும் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை காட்டிலும் இதில் பார்த்தது நல்லாவே இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மலையாள நடிகை ஆனபென் அவங்க வந்து ஒரு கம்மி போர்ஷன் தான் வருவாங்க. பட் அவங்க என்னதான் கம்மி போர்ஷன் வந்தாலுமே அவங்க அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இது என்னதான் இந்த படத்தில் பிரபாஸ் ஹீரோ அப்படின்னாலுமே இந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து சண்டை போக மாதிரி இருக்கும். அதனால இந்த படத்தில் உள்ள ஃபைட்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தமனா நடித்த அமிதாப் பச்சன். ஸோ அஸ்வத்தமன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி. அந்த அமிதாப் பச்சன் கேரக்டர் பார்க்கும்போது நான் அந்த அஸ்வத்தமன் கேரக்டர் அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது நமக்கு அமிதாப் பச்சன் பார்க்குற மாதிரியே இல்லை, அந்த அஸ்வத்தமன் அந்த ஒரு கேரக்டர் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அவருடைய நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் பலம் சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஜ்ஜின்ற ஒரு கேரக்டர், கீர்த்தி சுரேஷ் தான் வந்து அந்த புஜ்ஜின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட வாய்ஸும் அவ்வளோ ஆப்டாக இருந்தது. ஸோ அவங்க தான் வந்து அங்கங்கே படத்தில் வந்து காமெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவங்க வாய்ஸும் அந்த புஜ்ஜின்ற கேரக்டருக்கு வந்து ரொம்ப மேட்ச் இருந்தது. அது வந்து படத்தில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். அதுக்கப்புறமேட்டு படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாக வந்து கொஞ்சம் லேக்ஸ் இருக்கும். எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திஷா பட்டானி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்து அவங்க வந்து வருவாங்க. பட் அவங்க வர சீன் தான் கொஞ்சம் லேக் அடிக்கும். பட் அதுக்குமே ஒரு லாஜிக் இருக்குது. பிகாஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே பிரபாஸ் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த இடத்த அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதே அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணுன்னு இருக்கும்போது அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் வந்து திஷா பட்டானி மூலமாக தான் கிடைக்கும். இது ஸ்பாயிலர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மல் சீன் தான் படத்தில். அதனால இதை வந்து நான் சொன்னேன். அந்த சீன் தான் கொஞ்சம் லேக் அடிக்கும். பட் அதுக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். என்னதான் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக படைப்பை வந்து கொடுத்துருந்தாலுமே ஒரு சில ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க, நான் படம் பார்க்க போகிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துட்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். பட் குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை போய் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 out of 10. ஏன் 9.5 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் அவரோட ஒர்க்குக்காக தான். பிகாஸ் நமக்கு ஒரு இடத்துல கூட நம்ம நடைமுறையில் என்ன இருக்குதோ அது ஒரு இடத்துல கூட காட்டாமல் ஃபுல்லாகவே ஒரு இந்த பூமியிலே நம்ம இல்லைப்பா வேறு ஏதோ உலகத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கன்வே பண்ணிக்காக அதில் வந்து 100% சக்ஸஸ் ஆகிப்பாங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் 9.5 இந்த படத்துக்கு நான் வந்து ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.